வந்து மசாலா பூரி சாப்பிடலாம்னு வந்துட்டோம். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. அப்படியே பேபி பட்டர் சிக்கன் பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாவ், இப்போதாங்க தண்ணிலாம் சுண்டி நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகுது. பார்த்தியா இந்த ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும்ல அதே மாதிரி இருக்கு. நான் வந்து நல்லா அப்படியே பஞ்சு போல இருக்கு. பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏரியா கட்டு நார்மல் டேல ஏரியா கட்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாக தான் இருக்கும். அந்த சம்மர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கட் பண்ணிட்டாங்களா, நீ ஃபுல்லாக வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல வந்து அவியற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவிஞ்சாச்சு. ஆனால ஃப்ரெண்ட்ஸ் அந்த இன்வெர்டர் இல்லாதது வந்து இப்போ கரண்ட் இல்லைனா தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஆமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போர் அடிச்சுதா, பேபி பானிபூரி வாங்கி தர சொல்றதுக்காக சொன்னேன். ஈவினிங் அவுட். ஆமா, பானிபூரி வாங்கிட்டு வர சொன்னேன். சரி இங்க போர் தானே அடிக்குது, நம்ம போயே சாப்பிடலாம் சொல்லிட்டு கூப்பிட்டாரா, அதனால போய் பானிபூரி சாப்பிட்டு வரலான்னு கிளம்புறோம். போலாமா? அப்படியே இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீனும் பார்க்கலாம். என்ன சாப்பிட போறோம்? பானிபூரிவா? பானிபூரியா? எப்படி என்னமா என்ன சாப்பிட போறோம்? பானிபூரி. 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 பானிபூரி கிளம்பிட்டோம். ஜஷிதா கிட்ட கேட்டா எந்த வார்த்தையுமே வித்தியாசமா தான் பேசுவா. இல்ல ஃபர்ஸ்ட் பேசுறல்ல, ஆனா அழகா இருக்கு பாத்தியா. நம்ம பானிபூரி. நம்ம பானிபூரி சொல்லு. பானிபூரி. பானிபூவா வேணாமா? சரி அப்ப ஜஷிதா வீட்லயே விட்டு வா போலாம். வேணாம் போலாம் போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபுல்லா ஏரியா கட்டுன்றதுனால எங்கேயுமே பானிபூரி கடையே இல்லை. அப்படியே தேடி கண்டுபிடிச்சு வந்த ஒரு கடை தான் இருந்தது. இங்க பானிபூரி கேட்டா அந்த பானி தண்ணி வந்து இல்லையாம். ஏன்னா ஆமா, மிக்ஸி அரைச்சா தானே புதினா கொத்தமல்லி அரைச்சி அந்த தண்ணி ரெடி பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு மசாலா பூரி வாங்கி சாப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி நீ சாப்பிட்டு தான் ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பூரி சாப்பிட்டாச்சு. இப்போ நேராக சிக்கன் கடைக்கு போகலாம் பேபி. ஒரு 1/2 kg வந்து சிக்கன் வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடைக்கு போயிட்டு ஒரு பட்டர், ஒரு சின்ன சைஸ் வந்து பட்டரும் தயிரும் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோனா டின்னர் தான் பண்ண போகிறேன். பட்டர் நானும் பட்டர் சிக்கனும் பண்ண போகிறேன் பேபி. இது வரைக்கும் நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் பண்ணலாம். ஓகே சூப்பர் பேபி. சரி வா போகலாம். பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. சிக்கன் வாங்கிட்டு போகலாம் போகும்போது. ஓகே ஜஷிதா இப்படி சொல்லியிருக்கோம் 1/2 kg சிக்கன் போன்லெஸ். ஆமா போன்லெஸ் தான் வேணும். நான் தடி எப்படி சிக்கன் வாசனை எடுத்தா என்னம்மா அவரா சீன் போடுறாரு பாரு. என்னம்மா சிக்கன் நான் தடிக்குதா அவருக்கு? இந்த சிக்கன் கடையில் சென்ட் வாசனை வரும். போங்க தள்ளி போங்க. இங்க நின்னுக்கிறியா? ஸ்மெல் அடிக்குது. அவங்க அப்பாட்ட ஒரு சீன் போட்டு அங்க போயிட்டு அவ சிக்கன் நான் தடிக்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. சிக்கன் வாங்கிட்டு அப்படியே ஸ்பைசஸும் வாங்கிட்டோம். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை, காலி ஆயிடுச்சு பேபி. 10 ரூபாய் அப்பப்போ எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி வைப்பேன். ஸோ எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த 10 ரூபாய் கடையில் நிறைய வாங்கிட்டு வரணும். சரி அவ்வளோதான் போலாமா? அவ்வளோதான் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு மினி அவுட்டிங் போன மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா உள்ளேயே அடைஞ்சு கிடந்தோமா, சும்மா போயிட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு ஒரு பானிபூரி சாப்பிட்டு வந்தோமா, அதனால நல்லா இருக்கு. இப்போ போயிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ள கரண்ட் வந்துடும், கரெக்டா இருக்கும். எவ்வளவு இருட்டா இருக்கு பாருங்க வீடு. பொழுது போதுல நல்லா இருட்டா இருக்கு பேபி. பகல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெளிச்சமா இருந்தது. கரண்ட் இல்லாத ஒரு குறையில என்ன ஒண்ணு, ஃபேன் இல்லாம கசகசன்னு ஒரே வேர்வையா இருந்தது. மத்தபடி வெளிச்சம்லாம் சூப்பரா இருக்கும். வெளிச்சம்லாம் எல்லா பக்கமும் ஜன்னலா இருக்குல்ல. ஆமா, சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஃபுல்லா வேலைக்கு வச்சாச்சு. ஆமா, ஏன்னா கரண்ட் இல்லையா, தண்ணி வேற நாங்க போட்டு வைக்கல. மோட்டர்ல கம்மி தண்ணி தான் இருந்தது டேங்க்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாதே வச்சிருந்தோம். கரண்ட் வந்த பிறகு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கரண்ட் வந்த உடனே பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு இப்போ சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் செய்யறதுக்கு மாவு ஊற வச்சிடலாம் பிசைஞ்சு. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஈஸ்ட் சேர்த்து பண்ண போறேன். ஆமா, ஈஸ்ட் சேர்த்து பண்ணலாம். ஈஸ்ட் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தயிர் இது 3 சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். நான் வந்து ஈஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். பீட்சா செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்தோமா, அது செய்யாமே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இருந்தாலும் வேஸ்ட்டாக போய்டும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்ட். மண்ணு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படிதான் இருக்காது. சர்க்கரை, ஈஸ்ட் கூட சர்க்கரையா? சர்க்கரை, ஆமாம் சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகே. இதில் வார்ம் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிற தண்ணி. ஓகே. இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம்.
இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும் ஒரு 5-10 நிமிஷத்தில். தண்ணிக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் சேர்த்துக்கலாம். வெதுவெதுப்பான பால் சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணுமா? ஆமாம், அது பொங்கி அப்படியே நுரைச்சிட்டு வரும். ஓகே, அதனால இப்படி மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகல. நான் சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு சிக்கன்ல மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். ஓகே ஓகே. பட்டர் சிக்கன் பண்றதுக்கு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த சிக்கன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், சீரக பவுடர், உப்பு, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், தயிர் இது வந்து எடுத்துருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டா வேலை முடிஞ்சது. அடுத்த வேலைக்கு போய் பார்க்கலாம். சிக்கன் நல்லா ஊறணும். ஒரு 1 hour சிக்கன் ஊறினா நல்லா சாஃப்டா இருக்கும். அந்த ஏன்னா நம்ம போன்லெஸ் தானே வாங்கியிருக்கோம், அந்த நெஞ்சு பீஸ் சாப்பிட அப்பதான் வந்து நல்லா ஜூஸியாகவும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். நம்ம குக் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இது தனியா வந்து பேன்ல ஃப்ரை பண்ணணும். ஓ, தனியா பேன்ல ஃப்ரை பண்ணி தான் செய்யணுமா? ஆமா, எப்படி செய்ய போறேன்னு பாரு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். போன்லெஸ் சிக்கன் கேட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் போன் இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டேன் நானு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுட்டேன். நம்ம தானே சாப்பிட போறோம். சிக்கன்லாம் சூப்பரா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து மூடி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். 1 hour வந்து அப்படியே ஊறட்டும். ஏன்னா நம்ம ஈஸ்ட்ல மாவு பொங்கி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இன்னைக்கு லேட்டா தான் சாப்பாடு பேபி. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஈஸ்ட் வந்து சேர்த்தோம் இல்லையா? ஈஸ்ட் பாருங்க நல்லா நுரைச்சி வந்துருச்சு. ஈஸ்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆமா, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைதா மாவு எடுத்து வச்சிருக்கா, அதுல ஊத்திக்கலாம். ஈஸ்ட் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கணுமா? ஆமா, சரி. மாவு பிசையணும் பேபி. அதுக்கப்புறம் இதுல தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா சால்ட்டு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு நல்லா கட்டியா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். அப்படிதானே? இது நான்கு மாவு. நான் மாவா? சரி சரி. எப்பவுமே சப்பாத்தி மாவுன்னு சொல்லி அதே ஞாபகம் தான் வருது. தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்லா சூப்பராக பிசைஞ்சிட்டேன். சாஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிசைஞ்சிருக்கேன். இதை அப்படியே வச்சுட்டு சரி மேலே கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து அப்ளை பண்ணிடலாம். நெய் இல்லைன்னா ஆயில், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்ளை பண்ணி மூடி போட்டு விட்டுடலாம். எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் நெய். அது தெரிஞ்சா எவ்வளோ தூரம் அப்ளை பண்ணுறது பாருங்க. அது ஒன்றும் கிடையாது, குக் பண்ணால் வந்து வாசனை பறந்து போயிடும். வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே மூடி வச்சிடறேன். இது அப்படியே நல்லா உப்பி வரும். மாவு ஈஸ்ட் சேர்த்துருக்கோம்ல, நல்லா உப்பி சாஃப்டாக வரும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கிரேவி வந்து பண்ணுறதுக்கு தனியாக வதக்கி அரைக்கணும். அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே, ரெடி பண்ணிட்டு சிக்கனையுமே ஃப்ரை பண்ணிடலாம். ப்ளஸ் ஒரு வானல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை வகை எல்லாம் சேர்த்துடலாம். ரோபோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு சங்கீதா. நான் குக்கிங்னு வந்துன்னா ப்ரொஃபஷனலாக இறங்கிடுவோம் பேபி. அதை வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா வதங்குற இல்லையா, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே வதக்கலாம். ஓகே ஓகே. கூட அப்படியே முந்திரியும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணுமா? ஆமாம், லாஸ்ட்டாக தக்காளி பழம் சேர்க்கலாம். இது நல்லா வதக்கிட்டு தான் அரைக்க போறோம். நம்ம சூப்பரா வருமா? நல்லா டேஸ்டா. பட்டர் சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் தானே செய்றேன் நானே. ஆமா, சங்கீதா எது ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சாலும் சூப்பரா செய்யும். சூப்பரா செய்ய மாட்டேன். இல்ல, அந்த உண்மையை நான் சொல்ல மாட்டேன். வகை வகையா சுவையா உனக்கு நான் சமைச்சு தரேன். நீ எல்லாம் வந்து குடுத்து வச்சிருக்கணும் நான் சமைக்கிற சாப்பாடு சாப்பிடுறதுக்கு. சரி ஓகே சங்கீதா. சரி போ முயற்சி பண்றேன். ஆமா, அடுப்பு ரொம்ப ஸ்லோவா எரியுது. கேஸ் காலி ஆயிடுச்சானு தெரியல. காலியானாலும் வாய்ப்பு இருக்குது. இருக்கு. ஆமா, நாளைக்காவது சிலிண்டர் வாங்கிட்டு வரணும். ஆமா, இப்படி வாங்கினோம். ஆனியன் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். ஏன்னா அரைக்க தானே போறோம். தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. தக்காளி வெங்காயம் வதக்கிறதே கலர்ஃபுல்லா தான் இருக்கும். ஆமா, நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு. இது அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். சங்கீதா, இந்த பட்டர் சிக்கன் என்ன பண்ணிருப்பேன்னா நானு நேரா போய் தாபா போயிட்டு 200 ரூபா கொடுத்து ஒரு பட்டர் சிக்கன் வாங்கிட்டு வந்திருப்பா. இதுக்கு என்ன 2 மணி நேரமா வீடியோ எடுக்க வைக்கிறேன். நான் சமைச்சு என் கையால தரேன் நம்ம வீட்லயே. அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் சொல்லு. சரி.
இந்த ஐடியா நீ இப்ப சொல்லிட்டல, அப்புறம் ஏதாவது வகை வகையா சாப்பாடு கேப்பா, எல்லாத்தையும் நான் அழகா ஈஸியா ஹோட்டல்ல இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடுறேன். எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க பாரு, நாங்க ஆசை வீட்டுல ஏதாவது செய்ய சொல்லி கேட்டா வெறும் உப்புமா கிண்டி போடுறாங்க, உனக்கு சங்கீதா ஏதாவது வித்தியாசமா செஞ்சு தரதுக்கு அப்படின்னு சாப்பிடாம கடையில சாப்பிட போறேன் சொல்ற சொல்லி திட்டுவாங்க. இல்ல லேட் ஆகுது, இல்ல பசி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான். சரி, ஆயில் கொஞ்சமா ஊத்திக்கிறேன். இப்ப சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கு கொஞ்சமா வந்து ஆயில் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண போறது கிடையாது, வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரி தான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம வறுத்துக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கணும். பார்க்கவே பயங்கரமா இருக்குது. ஊற வச்சிருக்கிறதுனால சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா வெந்துடும், நல்லா சாஃப்டாவும் இருக்கும். நமக்கு சிக்கன் வந்து சாஃப்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன தண்ணி ஊத்தி இருக்கிற மாதிரி இருக்குது? இல்ல, அதுல இருந்து தண்ணி வரும் பேபி. நம்ம தயிர்லாம் சேர்த்திருக்கோம், சிக்கன்லயே தண்ணி வருது, வெளியே வரும். அது எல்லாமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா குக் ஆகுது. நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது தண்ணி பிரிஞ்சு, சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்து வெந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனு. இப்பதான் அந்த தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகுது பாத்தியா. வானல்லே வறுத்துட்ட சிக்கனை ஃப்ரெண்ட்ஸ், வானல்லே வேக வச்சாச்சு சிக்கன். பார்க்க சூப்பரா இருக்கு. அடுத்தது என்ன பண்றேன்னு பாப்போம். இவ்வளவு நேரம் பட்டர் சிக்கன் சொன்னா நான் பட்டரே எதுலயுமே போடவே இல்லைல்ல. ஆமா, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பட்டர் சேர்க்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். வானல்ல பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் ஊற்றும் போது இதுல கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர் போதும்னா கொஞ்சமா சொல்லி கொட்டிட்டேன். காரமே இது வரைக்கும் போடவே இல்லை பேபி. காஞ்ச மிளகா கூட சேர்க்கல. இதுல காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்தா நல்லா ரெட் கலரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அப்படியே சேர்த்துக்கலாம். இல்ல அவ்வளவுதான், 2 நிமிஷத்துல உனக்கு கிரேவி ரெடி ஆக போகுது. இன்னும் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடுமா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேஸ்ட் அரைச்சல, இது வந்து பாத்தீங்கன்னா வடிகட்டணும். ஜல்லடை இருந்ததுன்னா வடிகட்டிங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தனியா எடுத்துக்கணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். சால்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கலாம்ல ஃபினிஷ் பண்றதுக்கு. கஸ்தூரி மேத்தி போடணும் பேபி இதுல. கஸ்தூரி மேத்தியா? ஆமா. வாவ். இதுல காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்தனா நல்லா வந்து கலர் வரும், செவசவன்னு இருக்கும். நம்ம நார்மல் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கோம், ஸோ அதனால தான் கலர் வரல. லைட்டா தண்ணி ஊத்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த மசாலா லைட்டா கொதிச்சு வரட்டும், அதுக்காக. பாக்குறதுக்கு தக்காளி சட்னி மாதிரி இருக்குது. ரொம்ப திமிர் பிடிச்ச பிள்ளையா. தக்காளி சட்னியில கொஞ்சோண்டு சிக்கனை போட்டா பட்டர் சிக்கனா மாறிடும். பயம் தக்காளி சட்னி இது உனக்கு. சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் உனக்கு செஞ்சே தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, வேக வச்ச சிக்கன், அதையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்த்துடலாம். அப்பதான் வந்து பட்டர் சிக்கன் ரெடி ஆகும். எப்படி இருக்கு இப்ப? ஆமா, காத்து போகாத இருக்கணும்ல பேபி. சரி சரி, அது அந்த அளவுக்கு சேஃப்டியா பார்த்து வச்சிருக்கேன். கஸ்தூரி மேதி. இது வந்து பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை காய வச்சு, வெந்தயக்கீரை காய வச்சா கஸ்தூரி மேத்தியா? ஆமா. சரி சரி. சிக்கன் வந்து கொதிக்குது, எண்ணெய்லாம் லைட்டா பட்டர்லாம் பிரிஞ்சு வருது. பட்டர் சிக்கன் இப்ப பாக்கும்போது சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சாப்பிடும்போது அதை விட சூப்பரா இருக்கு. நீ பாரு, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நல்லா திக்கா ஆகிடுச்சு, லைட்டா எண்ணெயுமே பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கிரேவி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னுமே நீங்க ட்ரை பண்றது வந்தா ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா போதும். இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இதுல கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அந்த இலையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கையால இப்படி போட்டுக்கலாம். ஒரு பீஸ் பட்டர் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமா பட்டர் வந்து ஃபைனலா சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இல்ல, அது அப்படியே மூடி போட்டு வச்சிட வேண்டியது, அது அழகா மெல்ட் ஆகி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். அவ்வளவுதான், அப்படியே மூடி போட்டுடலாமா? இப்போ நம்ம பட்டர் நான் வந்து செய்ய வேண்டியதான். ஓகே, பட்டர் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் தான் செய்ய போறேன். வாவ், மாவு பாத்தியா? வந்துருச்சு மாவு. ஆமா, டிஸ்கோல் என்ன செய்யுங்க புஸ்ன்னு போகுது. ஆமா, இது வந்து நம்ம பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்கு பேபி, சூப்பரா. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஈஸ்ட் சேர்த்துறதுனால நல்லா உப்பி வந்திருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறேன். இங்க பாருங்க, 6-7 டிவைடடா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கேன். தனித்தனியா பிரிச்சுட்டேன். ஆமா, சரி, ஒவ்வொன்னா எடுத்து அழகா ஓவல் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா உருட்டிக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நானோட ஷேப் ஓவலா?
ஓவல் ஷேப்ல பண்ணா நல்லா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். சரி சரி. அதனால ரவுண்டாவும் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான் பேபி. ம். அழகா வந்து பாத்தீங்கன்னா இப்படி உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கட்டையாவும் இல்லாத ரொம்பவும் வந்து மெல்லிசாவும் இல்லாத திட்டமா வந்து பாத்தீங்கன்னா உருட்டிக்கலாம். ஊத்திட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? பட்டர் நான் பட்டர் போட்டார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் போட்டேன் பட்டர் நான். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் பட்டர் நான் தான் பண்ணுறேன். இதில் கார்லிக் பட்டர் நானும் இருக்குது. இப்போ கொத்தமல்லி இலை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கல, ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்துட்டு அதில் கார்லிக் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு அதில் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து தடவிடணும். ஆமாம், தீ நிறையா இருக்கும் பேபி, குறைச்சி வச்சுட்டு பண்ணி அப்போதான் நல்லா இந்த மேலே உப்பி வரும். ஓ உப்பி வருமா? ஆமாம், உப்பி வரும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியோட நல்லா உள்ளெல்லாம் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். சரி, நான் பயங்கரமா உப்பி வருது. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும் பேபி. இது நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வானல்ல திருப்பி நெருப்புல கூட செய்யலாம். அந்த ஜல்லாடை இருக்குல்ல, கிரில் பண்றது, அந்த நான் அப்படியே சுடலாம். நம்ம அப்படியே நார்மலாவே செஞ்சிடலாம். அப்படியே திருப்பி போட்டு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிடலாம். சூப்பரா ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் நான். பிறகு வந்து நான் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னொரு மாவு உருட்டி வைக்கவே இல்லை பாரு, ஒண்ணுல போக்கஸ் ஆயிட்டு எனக்கு ஜெஸ்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டேன். ஆமா, அதுக்கப்புறம் வந்து பாத்தா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நான் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா வந்துச்சா? இது மேல அப்படியே லைட்டா பட்டர் தடணும். அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நல்லா டார்க்கா மேல லைட்டா பட்டர் தடணும். பட்டர் நான். ஆமா, பட்டர் வந்து ஹார்ட் ஆகாம நல்லா சாஃப்டா அப்படியே இருக்கும். அதுக்காக தான் சுட சுட பட்டர் தடவி கொடுத்துட வேண்டியதான். சூப்பரா நான்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ரெடி பண்ணிருக்கேன் பாத்தியா? செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நானு வீட்லயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு அழகா பண்ணிக்கலாம். ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிடைக்காது. ஈஸ்ட் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம், நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தயிர் இது மூணும் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணிக்கலாம். அழகா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெருப்புல கூட வாட்ட தேவையில்ல, தவாலே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி போட்டோன்னா அந்த அப்படியே தீஞ்சு வருது பாருங்க. பாருங்க, நல்லா தீ நல்லா அதிகமா வச்சு பண்ணணும். ஸோ அப்படியே இதை எடுத்து வச்சுட்டு வெள்ளையா இருக்குல்ல, சூடா இருக்கும்போது கொஞ்சமா பட்டர் எடுத்து அது மேல இப்படி தேய்ச்சி விடும்போது நல்லா அந்த கலர் வந்து சூப்பரா எடுத்து கொடுக்கும். இதான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா செஞ்சுட்டேன், ஃபுல்லாவே முடிச்சாச்சு. கடைசி பட்டர் நான் வேகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் சாப்பிட போறோம். கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கடையில பட்டர் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எலும்பு கடிச்சு இழுக்கிற மாதிரி இழுத்துங்க, இழுக்கவே முடியாது அந்த அளவுக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னா பிரிச்சு காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பொல பொல பொலன்னு வருது பாருங்க பாருங்க, அப்படியே சாஃப்டா இருக்கு, அப்படியே சுடுது பேபி, சுடுது. அப்படியே நான் வந்து நல்லா அப்படியே பஞ்சு போல இருக்கு. சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே செம்மையா இருக்கு. இப்போ நான் சிக்கன் வர டேஸ்ட் பார்க்கணும், எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடு எப்படி இருக்கு. ஆமா, வாவ், நான் பார்க்கவே ஆசையா இருக்கு. சரிங்களா, நல்லா உப்பி வருதுல்ல. அவ்வளோதான், அப்படியே இப்படி தூக்கி போட்டா இந்த சைடு கலர் வந்துடும். தீஞ்சதெல்லாம் நினைக்கக்கூடாது. இதான் வந்து பார்த்தோன்னா டேஸ்டே நல்லா இருக்கும். அந்த கருகுன ஸ்மெல்லோட சாப்பிட்டா அது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, நம்ம பட்டர் சிக்கன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும்ல அதே மாதிரி பாருங்க, அந்த ஆயில்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பரா இருக்கு. அப்படியே பேபி பட்டர் சிக்கன் பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டின்னர் வேற லெவலாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரூவா சொல்லணும். ஓகே ஓகே, பட்டர் சிக்கனையும் பட்டர் நானையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சொல்லுங்க. வாவ், என்ன செஞ்சா ஒரு கையிலே போடலாம் போல இருக்கு, அவ்வளோ சாஃப்டா இருக்கு, பன்னு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. சங்கீதா அல்டிமேட்டா இருக்கு சங்கீதா. நல்லா இருக்கா? டேஸ்ட் சூப்பரா இருக்குது, பார்க்கும்போதே வேற லெவலா இருக்கு பேபி. எனக்கு 2 நான் பத்தாது. இருக்கு, நான் சாப்பிடு. சிக்கன் எப்படி இருக்கு? பட்டர் சிக்கன் சூப்பரா இருக்குது. 200 ரூபாய் கொடுத்தா கடையில கிடைக்கும்னு சொன்னீங்க. கடையில இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காரம் இல்லாம கடையில எல்லாம் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், இவ்வளவு சாஃப்டா இருக்கு. சாப்பிடும்போது நாக்கிலே கரையுது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு டேஸ்டா இருக்கு. சங்கீதா நீ பாஸ் ஆயிட்ட ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் டேஸ்ட். பட்டர் சிக்கனும் பட்டர் நானும் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு. இது கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேபி வீடியோ எடுக்க சொன்னேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிடவே இல்ல. இருக்கு. ஆமா, இப்பதான் சாப்பிட்டு பாக்குறேன் சங்கீதா. வேற லெவல் டேஸ்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணாலே நல்ல டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், பாய்.